மன்னார்குடியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதான பாஸ்டர் பால்ராஜ் இருப்பது சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போமாக, நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. Praise Him. Jesus. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தோஷமான மாலை நேரத்திலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவன் தந்த வாய்ப்புக்காகவும் பாஸ்டருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அண்ணனுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் எல்லாரும் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு நிமிஷம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். காலையிலேயும் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், இப்போவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற தேவன் நம்முடைய பாஸ்டருக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமாக. பரிசுத்த பிதாவே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் தேவ ஆவியின் உதவியோடு நாங்கள் நோக்கி பார்த்து நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அருமையான பாஸ்டருக்காக அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை இந்த வருடத்தை கூட்டி தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நன்றி. இத்தனை ஆண்டுகள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். முன் நிலைமையை பார்க்கலாம் பின் நிலைமையை ஆசீர்வதித்தான்ற வார்த்தையின்படி இத்தனை ஆண்டுகள் இல்லாத நன்மைகள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள, எதிர்பார்த்திருக்கும் பதில்களை பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எந்தெந்த பகுதியிலிருந்து ஆத்துமாக்கள் சபைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த பகுதியிலிருந்து திரளாய் ஆத்துமாக்கள் சபைக்கு கடந்து வர, கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதிக்க, மேன்மைப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். வன்கண், போராம், எரிச்சல், பிசாசின் கிரியைகள் எல்லாம் எதிர்கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கி செபிக்கிறோம். தேவ தயவு, கிருபை, காருண்யம் சூழ்ந்து கொள்ள வேண்டுகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வேத புஸ்தகத்திலிருந்து கவனிப்போம். சங்கீதம் 37வது சங்கீதத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோமாக. சங்கீதம் 37வது சங்கீதம் பக்கம் 691 இருக்கிறது. 92, 93 பக்கத்திலேயும் இந்த சங்கீதம் பெரிதாக 40 வசனங்களாக நாம் பார்த்து படிக்க தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. சந்தோஷம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் உற்சாகத்தையும் பலனையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க நமக்கு உதவி செய்கிறது, கிருபை தருகிறது. வசனம் வெறுமையாய் திரும்பாது. நிச்சயமாக அது தான் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றி முடித்த பின்பே அது திரும்பும் என்று வேதம் உறுதியாக தெளிவாக புரியும்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சங்கீதத்திலே நாம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை பலமுறை ஆராதனை நடக்கும் போதும் செய்தியும் போதும் நாம் வாக்கு தத்தங்களாக நாம் கேட்டிருக்கிறோம். 25ஆம் வசனத்தை ஒரு முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு தேவ மனிதன் சொன்ன சாட்சியை நாம் கவனித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் இந்த சங்கீதத்தில் கவனிக்க போகிற ஒரு வார்த்தை, பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இது எழுத்தின்படி இடமாக இருந்தாலும் ஆவிக்குரிய நிலைமையிலே ஆத்துமாக்களை சுதந்தரிப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் இந்த பூமியில் நாம் இருக்கிறோம். இந்த பூமியில் எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் தருகிறார். ஆனால் நித்தியத்துக்கு நாம் கடந்து போகும்போது நம்முடைய ஆத்மா பரலோகம் செல்லுகிறது. தேவனுக்காக நாம் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் நம்மோடு கூட வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உண்டானவைகள் ஒன்று நம்மோடு கூட வருவதில்லை. நாம் வாசித்த சங்கீதம் 49 கூட ஆமென் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை உலகத்தில் வாழும்போது நாம் பூமியை சுதந்தரித்து கொள்வோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. வாடகை வீட்டில் வாடகை இடத்துல இருக்கிறவர்கள் சொந்த இடம் தேவன் நிச்சயமாக தருவார், நாம் பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது சொந்த இடத்துல இருக்கிறவர்களும் சில ஆண்டுக்கு முன்பதாக வாடகை கொடுத்து தான் இருந்தோம். கர்த்தர் பூமியை சுதந்தரித்து கொள்ள அவர் கிருபை செய்தார் என்பதை
நாம் சொல்லி அவருடைய நாமத்துக்கு நன்றியாக மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை சொந்த வீடு ஒன்று இருந்தாலும் பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவன் தனித்தனியாக வீடு தருவார். ஆமென் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஏசாயா 65ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வீடுகளை கட்டி அதில் குடியிருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் இந்த வசனம் இந்த சங்கீதத்திலே 5 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று இந்த சங்கீதத்தில் மட்டும் 5 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 22ஆம் வசனம், 29ஆம் வசனம், 34ஆம் வசனம் என்று 5 வசனத்திலே பூமியை சுதந்தரிப்பார்கள், பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5 வசனத்திலேயும் 2 வார்த்தைகள் மீண்டும் குறிப்பிடப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. 5 வசனங்களிலேயும் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், நீதிமான்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி நாம் இந்த சங்கீதத்திலே நாம் கவனிக்க இருக்கிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. முதலாவது நாம் கவனிக்கின்றதான வார்த்தை 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு, பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள், என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். இந்த உலகம், இந்த பூமி, நாம் வாழக்கூடிய ஒரு இடம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தெய்வ சித்தத்தின்படி நாம் இருக்கிறோம். காரைக்குடியில் இருப்பது தெய்வ சித்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலர் பல தேசங்களை நினைப்பார்கள், அங்கே இருந்தால் நன்றாக இருக்கும், இங்கே இருந்தால் நன்றாக இருக்கும் நினைப்பார்கள். நினைப்பது நல்லது. ஆனால் தேவ சித்தம், தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இங்கே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே தேவன் தம்முடைய வல்லமையை தந்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். இங்கே எல்லா வசதிகளையும் தந்திருக்கிறார். இங்கே இருப்பது தேவ சித்தம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யார் பூமியை சுதந்தரிப்பார்கள்? நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வேதம் நீதிமான்கள் என்றால் யார் என்று சொல்லப்படுகிறது? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளின்படி, என் கற்பனைப்படி யார் நடக்கிறார்களோ அவர்களே நீதிமான்கள், அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய கட்டளை, இயேசு கிறிஸ்துடைய கற்பனை, இயேசு கிறிஸ்துடைய உண்மையின்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் தான் நீதிமான்கள். அல்லேலூயா. கைவேற்றி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் நம்முடைய உள்ளான மனிதனை சுத்திகரிக்கிறது. அந்த சுத்திகரிப்புக்கு பிறகுதான் நம்முடைய மனதிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிரந்தரமாக பெற்றுக்கொள்கிறோம். அது ஊறுகிற ஊற்று தண்ணீர் போல நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை துதிக்கிறோமோ, வசனத்தை படிக்கிறோமோ, கேட்கிறோமோ, அப்பொழுதாம் அந்த ஜீவ ஊற்று நம்முடைய உள்ளத்திலிருந்து பொங்கி வந்து அந்த மகிழ்ச்சியை நிலைத்திருக்க செய்கிறது, நிரந்தரமாக்கி தருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீதிமான்கள் இயேசுடைய கட்டளையின்படி, கற்பனையின்படி, உண்மையின்படி நடப்பார்கள், அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒருவர் வாசிக்கலாம். என் கட்டளைகளின்படி நடந்து, என் கட்டளைகளின்படி நடந்து, என் நியாயங்களை கைக்கொண்டு, என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில், உண்மையாயிருப்பானாகில், அவனே நீதிமான், அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
இந்த மாலை வேளையிலே சபைக்குள்ளாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி, கட்டளையின்படி, கற்பனையின்படி உண்மையாய் நடக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்வோமாக. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று சொன்னால் முதலாவது யார் சுதந்தரிப்பார்கள்? நீதிமான்கள் சுதந்தரிப்பார்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது விசுவாசத்தினால் உண்டான நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம், நீதியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதிமான் என்று சொன்னால் இயேசுவை நாம் விசுவாசிக்கிறதினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அனுபவத்திலே நமக்கு தேவன் கொடுப்பது, பிதாவாக தேவன் நமக்கு கொடுப்பது சமாதானமே. ஆமென் சொல்வோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் புஸ்தகம் 18:9 பிழைக்கவே பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையையும் இந்த சமாதானத்தையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் பிழைத்திருப்பதற்கு தேவன் நமக்கு சமாதானம் தந்திருக்கிறார். தேவன் நமக்கு சமாதானம் தந்தபடினாலே நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதிமான்கள் யார்? இயேசுவை விசுவாசித்து அவருடைய கட்டளையின்படி, கற்பனையின்படி உண்மையாய் நடக்கிறவர்கள் நீதிமான்கள். அவர்களுக்கு சமாதானம் உண்டு, அவர்கள் பிழைத்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த மாலை வேளையிலே ஆராதனையில் இருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாக பூமியை சுதந்தரிப்போம். ஆமென் சொல்லுவோம். சங்கீதம் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை கேளும் அப்பொழுது என்னை கேளும். வாசிங்க வாசிங்க வசனம் வாசிங்க. என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பூமியின் எல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியின் எல்லை என்ன? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யோசிப்போம். அல்லேலூயா. ஒரு கிரவுண்ட் அப்படின்னு சொன்னால் 2400 சதுர அடி. இது ஒரு எல்லை, அப்படி தானே? நம்ம கேபான் இருக்கிறாங்க, அவங்க நல்லா தெரியும். 12 பிளாட் சேர்ந்தது 1 ஏக்கர். நான் சொல்கிறது சரியா? சொல்லுங்க, சரியா? சரிதான். அல்லேலூயா. அப்போ ஒரு எல்லை குறிக்கப்பட்டு அந்த எல்லை என்ன செய்கிறோம்? கிரயம் கொடுத்து பத்திரம் எழுதி சாட்சி கையெழுத்து போட்டு நாம் வாங்குகிறோம். ஆமென். நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு அல்லது நம்முடைய சந்ததி வாழ்வதற்கு அல்லது நம்முடைய வியாபாரம், தொழில், வேலை இவைகளெல்லாம் செய்வதற்கு இடங்கள் தேவை. அவைகளை நாம் வாங்குகிறோம். நாம் தேவனிடத்தில் கேட்கும்போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் கேளுங்கள், கொடுக்கப்படும். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இதை நாம் நம்முடைய நடைமுறை அனுபவத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதம். ஆகவே நீதிமான்கள் நிச்சயமாக பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். 1 நாள் 2 நாள், சில வருஷம் அப்படி இல்லை. நாம் சந்ததியாக நாம் வாசமாய் இருப்போம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். காலேப் மோசேயின் மூலமாக வேவு பார்க்க சென்ற ஒரு மனிதன். 12 பேர் சென்றதிலே அவரும் ஒருவர். திரும்பி வந்து யோசுவாவும் காலேபும் பதில் சொல்லுகிறார்கள். மற்ற 10 பேர் பதில் சொல்லுகிறார்கள். இந்த 2 பேர் சொன்னது தேவனை விசுவாசித்து சொன்ன வார்த்தை.
அந்த தேசத்தை காத்த நிழல் அவர்களை விட்டு ஓடி போயிற்று. நாம் சென்று கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் அந்த தேசத்தை சுதந்தரிப்போம் என்று இந்த 2 பேர் சொன்னார்கள். அல்லேலூயா. மற்ற 10 பேரும் சொன்னது உண்மைதான். ஆனால் அந்த உண்மையினாலே அவர்கள் பயந்தார்கள். இந்த 2 பேர் தேவனை விசுவாசித்து சொன்னபடியே இந்த 2 பேர் அந்த தேசத்தை சுதந்தரித்தார்கள். கைவெடுத்து ஆமேன் அல்லேலூயா சொல்லுவோமாக. ஆமேன் அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தோடு நாம் சொல்லுகிற வார்த்தைகளை தேவன் கனப்படுத்தி அவைகளை பெற்றுக்கொள்ள அனுபவிக்க உதவி செய்கிறார். இந்த காலேப் இவன் வேற ஆவியை பெற்றவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேற ஆவின்னு சொன்னால் பரிசுத்த ஆவி, விசுவாச ஆவி பெற்றவனாக இருந்தான். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கும்போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்களை பார்க்கும்போது இவங்க வேற ஏதோ ஆவியில் இருக்கிறாங்க என்று சொல்வார்கள். நாம் தேவ ஆவியோடு இருக்கிறோம். ஆமேன் சொல்லுவா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமேன் சொல்லுவா. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும்போது தேவன் அந்த விசுவாசத்தினால காத்திருத்தலையும் அந்த விசுவாசத்தினால் அறிக்கை செய்ததையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். இந்த காலேப் 40 வயதிலே அந்த தேசத்தை வேவு பார்த்து வந்தார். 85வது வயதிலே அவர் யோசுவாவிடத்தில் கேட்கிறார், அந்த மலை தேசத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அந்த மலை தேசத்தை சுதந்தரித்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியானால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, தேவன் சொன்னது, தேவனை விசுவாசித்ததை நாம் பெற்றுக்கொள்ள அனுபவிக்க ஆண்டவர் கிருபை தருகிறார். நாம் சுதந்தரிப்போம். ஆமேன். இந்த காலேப் 45 வருஷம் காத்திருந்து அவன் சொன்ன வார்த்தை, அன்றைக்கு இருந்த அதே பலன் இன்றைக்கும் எனக்குள்ளாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் இங்கே இருக்கிறவங்க இல்லை, ஒரு சிலர் சொல்லுவாங்க வயசாகிட்டே போகுது, அதனால் என்ன செய்ய முடியல, முன்னாடி இருந்த மாதிரி இப்போ செய்ய முடியல. சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் அப்படி ஆராதிப்பேன், அப்படி ஆத்மாவாதான் செய்வேன், பைபிள் படித்தா பக்கம் பக்கமாக படித்து அதிகாரமாக படிப்பேன். இப்போ வயசாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? சொல்ல மாட்டேன்றீங்க. காலேப் சொல்கிறான், வேற ஆவி உடையவன், அவன் விசுவாச ஆவியும் தேவ ஆவியும் பெற்றவன். அவன் சொல்லுகிறான், அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. அதை சொல்லணும், அறிக்கை செய்யணும். ஆமென் சொல்லுவா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து இருக்கிறாரா? இருக்கிறார். பலப்படுத்துகிறாரா? பலப்படுத்துகிறார். அப்படியானால் பலன் உண்டு. நான் பலவீனன் என்று சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுவான். நான் பலவான் என்று சொல்லணும். ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா. தாவீது சவுலையும் யோனத்தானையும் கவனித்திருந்தான். அவர்கள் 2 பேர் யுத்தத்தில் மரித்து போனார்கள். அப்பொழுது அவன் புலம்பல் பாடும்போது சொல்லுகிறான், சிங்கங்களைப் போல பலசாலிகளாக இருந்தார்களே, கழுகுகளைப் போல வேகமாய் சென்றார்களே, ஒருமித்து மரித்து போனார்கள் என்று சொல்லி அவன் புலம்பல் பாடினான். அப்படினால் அந்த தாவீதுடைய கவனம் எப்படி இருக்கிறது? அவன் கவனித்து பார்க்கிறான். அந்த சவுலும் யோனத்தானுடைய பலம் எப்படி இருக்கிறது? சிங்கத்தை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு பலம் எப்படி இருக்கிறது? சொல்லும் போதே சிங்கம் மாதிரி வரலையே, சிங்கத்தை போல சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆட்டுக்குட்டியும் நம்ம தான், சிங்கமும் நாம தான். ஆமென் சொல்லுவோம். ஆட்டுக்குட்டியா இயேசுவுக்கு கீழ்ப்படிவோம். பிசாசு வரும்போது சிங்கமா எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. அவன் ஓடி போவான். ஆமென். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்மை பலப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. காலேப் சொன்னது போல நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், அந்த மலை தேசத்தை காலேப் சுதந்திரித்து கொண்டது போல மனிதர்களால் முடியாதுதான். மேலிருந்து கீழே வருவது சுலபம், ஆனால் கீழே இருந்து மேலே போகிறது கஷ்டம். இந்த காலேப் கீழே இருந்து மேலே சென்று யுத்தம் செய்து அந்த தேசத்தை சுதந்திரிக்க தேவ பலன் அவனுக்கு உதவி செய்தது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்திருந்து பெற்றுக்கொள்வது எதுவுமே எல்லாமே தேவனால்
மேன்மைப்படுத்தப்பட்டது தான். ஒருவேளை நீங்கள் காத்திருக்கிறீங்க என்று சொன்னால் அது ஒரு மேன்மையாகவே தேவன் தருவார். இந்த எப்ரோன் தேசத்தை காலேப் காத்திருந்து பெற்றுக்கொண்டான். சில ஆண்டுகள் கழித்து தாவீது அவன் தன் வாழ்க்கையிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு காடுகள் மலைகள் எல்லாம் சுற்றி திரிந்தான். கடைசியிலே சவுல் மரித்த பின்பு நான் யூதாவின் தேசத்தில் போய் தங்கியிருக்கலாமா என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், போ என்று சொன்னார். யூதாவின் தேசத்தில் எங்கே போகலாம், எந்த பட்டணத்துக்கு போகலாம்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், எப்ரோனுக்கு போ என்று சொன்னார். ஹல்லேலூயா. கைவெடுத்து எல்லையிலே சொல்லுவோமாக. காரணம், அந்த எப்ரோன் பட்டணத்துக்கு தாவீது வந்த போது அங்குள்ள யூதா ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறது தேவனால் மேன்மைப்படுத்தப்பட்டது. அந்த எப்ரோன் மேன்மைப்படுத்தப்பட்டது. அந்த எப்ரோன் பட்டணத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட பட்டணம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுவோம். நீதிமான்கள் ஆமேன் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதில் வாசமாய் இருப்பார்கள். ஆமேன். தாவீது அந்த எப்ரோனிலே அவன் தேவனை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக 24 மணி நேரத்தையும் கணக்கிட்டு 3 பிரிவாக பிரித்து இசை வாசிக்கிறவர்கள், பாடல் பாடுகிறவர்கள், தேவனை துதிக்கிறவன்னு சொல்லி அவன் ஆட்களை நியமித்தான். 24 மணி நேரமும் துதி ஸ்தோத்திர பாடல் ஆராதனை நடந்து கொண்டே இருந்தது. தேவன் அந்த இடத்தை விரும்பி வாசம் பண்ணினார், அங்கே தங்கியிருந்தார், அங்கே ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. எங்கெல்லாம் துதி ஸ்தோத்திரம் பாடல் ஆராதனை நடைபெறுகிறதோ அங்கே தேவன் விரும்பி தங்கியிருந்து ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறார். ஆகவே நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதில் வாசமாயிருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக 11ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆமென். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆமேனும் கொஞ்சம் தான் வருது. அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அவர்கள் மனம் மகிழ்ச்சியினால் இருக்கும். அந்த மனதிலே மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த மனதிலே மாத்திரமல்ல, அந்த குடும்பத்திலே, அவளுடைய வேலை தொழில் வியாபாரத்திலே, ஊழியத்திலே, சபையிலே, அவள் இருக்கின்ற பகுதியிலே மிகுந்த சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிறார். ஆமென். சமாதான நதியை போல பாய்ந்து செல்லும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த மாலை வேளையிலே மிகுந்த சமாதானத்தினால் நீங்களும் உங்கள் குடும்பமும் வேலை தொழில் வியாபாரமும் எதிர்காலமும் சபையும் நீங்கள் வசிக்கின்ற பகுதியும் மிகுந்த சமாதானத்தோடு இருக்கும். உங்கள் மனம் மகிழ்ச்சியினால் இருக்கும், துக்கத்தினால் இருக்காது, சந்தேகத்தினால் இருக்காது, அது காயத்தோடு இருக்காது, அது மகிழ்ச்சியினால் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் காரணம் தேவையானது குணம். எந்த குணம்? சாந்த குணம். அல்லேலூயா. கோப குணமும் இருக்கும், சாந்த குணமும் இருக்கும். ஆனால் தேவனுடைய குணம் சாந்த குணம் தான். அப்படின்னா தேவனுக்கு கோபம் வரலையா? வந்துச்சு. அல்லேலூயா. இயேசுக்கு கோபம் வரலையா? வந்துச்சு. நாம் கவனிப்போம்னு சொன்னால், நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் கொடுக்காத பட்சத்திலே தேவன் நம்மேல் கோபப்படுகிறார். அது நம்மை சரி செய்து கொள்வதற்காகத்தான். அல்லேலூயா. என்னை சரி செய்து கொள்வ என் மேல் கோபப்படுகிறார். அவர் அப்பா, நான் பிள்ளை, அவருக்கு உரிமை இருக்கிறது. ஏன் என்று சொல்லி நான் கேட்கக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படி என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்பாவுக்கு பிள்ளை என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து தான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில முரட்டு பிள்ளைங்களாம் இருப்பாங்க. அப்பா அம்மா சொல்றதுக்கு எதிர்ப்பதமாக தான் செய்வாங்க. எங்கள் வீட்டில் நான் அப்படி தான். தனி தெளிச்ச கேஸ்.
எப்படிப்பட்ட கேஸு? சொல்கிறதே கேட்கவே மாட்டேன். எல்லாமே பிடிவாதம் தான். ஏன்னா அப்பாவுக்கும் செல்லம், அம்மாவுக்கும் செல்லம், 4 அண்ணன் ஒரு அக்கா 2 தங்கச்சி, எல்லாமே என்ன செய்வாங்க? பால்ராஜுனா ஒரு பயம்தான், ஏன்னா கோவப்படுவான் அப்படின்னு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ தேவன் தகப்பனாக இருக்கிறார், அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம். இப்பொழுது தகப்பனுடைய சித்தத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாக நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லவா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சாந்த குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம குணம் மாறணும். ஆமேன் சொல்லுவோம். நம்ம குணம் இயேசு கிறிஸ்துவின் குணமாகிய சாந்த குணத்துக்குள்ளாக நாம் மாற வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதைத்தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லவா? அல்லேலூயா. அதனால் கோபமே வரக்கூடாது என்று சொல்லப்படவில்லை. கோபம் மற்றவர்களை சரி செய்து கொள்ள நமக்கு வர வேண்டும். ஆனால் அதைவிட எப்பொழுதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது சாந்த குணம். அல்லேலூயா. எத்தனை வருஷம் சபைக்கு வருகிறோம் என்பது அல்ல, நம்முடைய குணம் எவ்வளவு மாறி இருக்கு என்பது முக்கியம். ஆமென், அல்லேலூயா. அப்போ குணம் மாறணும்னா என்ன செய்யணும்? குணம் மாறணும் என்ன செய்யணும்? எங்கேயாவது விற்கிறாங்களா? சொல்லுங்க, எங்க கிடைக்குது? நம்ம கையில இருக்கு. வேத வசனம் தான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். குணம், சாந்த குணம், இயேசுடைய தெய்வீக குணங்கள் நமக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒன்று, வேத வசனத்தை தினந்தோறும் படிக்க வேண்டும். தினந்தோறும் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் என்று மனப்பாடம் செய்தால் ஒரு வருஷத்தில் 365 நாளிலே 365 வசனம் நான் மனப்பாடம் பண்ணியிருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனம் நமக்குள்ளே ஆவியாக சென்று ஜீவனை தருகிறது. அந்த ஜீவன் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசம் அடைகிறது. கைவிடுத்து ஆமென் சொல்லுவான். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே இந்த வேத வசனம். இயேசு உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். அவர் வார்த்தையானவர். அவர் எனக்குள்ளே ஆவியாக வந்து ஜீவனை தந்து, ஆமென், அந்த ஜீவன் நாளுக்கு நாள் வெளிச்சத்திலே பிரகாசிக்கத்தக்கதாக என்னை வைக்கிறார். என்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வேத வசனம்தான் படிக்க என்னுடைய கோப குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாந்த குணமாக மாற்றுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசே ஊழியத்தின் ஆரம்பத்தில் பயங்கரமான கோபக்காரர். ஆனால் வருஷங்கள் தேவனால் நடத்தப்படும் போது, தேவனோடு நேரம் செலவிடும் போது அவருடைய குணம் மாறி இருக்கிறதை தேவனே சாட்சி சொன்னார். ஹல்லேலூயா. பூமியிலே மோசே போல சாந்த குணம் உள்ளவன் இல்லை என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், அவன் உலக பிரகாரமாக அவன் கற்று தெரிந்தவனாக இருந்தாலும் தேவனோடு நேரம் செலவழித்து தேவன் பேசுகிறதை கவனித்து கேட்டு அவன் எழுதினான். அவன் சாந்த குணத்தை பெற்றுக்கொண்டான். முதல் 5 புஸ்தகங்களை
மோசே எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திராம் புஸ்தகத்தில் தான் அவர் பிறக்கிறார். ஆதியாம் புஸ்தகத்தில் நடந்தது எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனால் தேவன் அவருக்கு உணர்த்தினதை, கற்றுக் கொடுத்ததை அவர் அப்படியே எழுதி தந்திருக்கிறார். கைவிடுத்து ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. அப்படியால் நாம் தேவனோடு நேரம் செலவழித்து இந்த வசனத்தை தினந்தோறும் படித்து புரிந்து இதை யோசித்து இதை நடைமுறைக்கு நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் நம்முடைய குணம் நல்ல குணமாக மாறி இருக்கிறது. ஆமென். நம்ம சுற்றில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஹல்லேலூயா, இவர்களை போல இருக்கணும்னு சொல்லுவார்கள். காரணம், அந்த நல்ல குணம் வேத வசனத்தை படிக்கிறதுனாலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தெசலோனிக்கே சபையில் இருந்துதான் இங்கே ஊழியத்துக்கு சென்று இங்கு உள்ள விசுவாசிகள் வசனத்தை கற்றுக்கொண்டார்கள். சொல்லி கொடுத்தவர்களை விட கற்றுக்கொண்டவர்கள் நல்ல குணசாலிகளாக மாறினார்கள். கைவிடுத்து ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாம் விசுவாசிப்போம். இந்த சிவகங்கை மாவட்டத்திலே காரைக்குடி முதல் ஏஜ் சபையில் இருக்கிற விசுவாசிகள் தான் நற்குணசாலிகள். ஆமென் சொல்லுவோம். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற மற்ற விசுவாசிகளை பார்க்கலாம் காரைக்குடி சபை விசுவாசிகள் நல்ல குணசாலிகள். நல்ல ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க தான் குணசாலி. சோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு சிலரை பார்த்தேன், நீயா குணசாலி? நாம தான் குணசாலிகள். ஹல்லேலூயா. வசனம் நமக்குள்ளாக இருக்கிறது, நாம் குணசாலிகள். ஆமென். நற்குணசாலிகளாக தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பட்டணத்தார் மிகவும் வாஞ்சியாய் விருப்பமாய் படித்து 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 ஆமென் வசனத்தின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்தார்கள் என்பதை சந்தோஷமாக சொல்ல முடியும். ஆகவே வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். வசனத்தின்படி நாம் நடந்தால் நம்முடைய வேலை, வியாபாரம், தொழில், ஊழியத்திலே மாத்திரமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டார். அவருக்கு கடல் பற்றி நல்லா தெரியும், மீன் வகைகளை பற்றி நல்லா தெரியும், அதனுடைய விலை என்ன எல்லாம் தெரியும். ஆனாலும் ஒரு நாள் அவர் சென்று வந்தபோது ஒன்று பிடிக்கவில்லை. அவர் அடுத்த நாளுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது இயேசுடைய போதனைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், வலது பக்கம் ஆழத்தில் போய் போடு அப்படின்னு சொன்னார். பேதுரு சொன்ன வார்த்தை, முழுவதும் பிரயாசப்பட்டது உண்மைதான், ஆனால் நான் வலைய அலசி கொண்டு இருக்கும்போது உம்முடைய போதனைகளை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த வார்த்தையின்படி கைவிடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவம், திறமை அல்ல, உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்த பேதுரு 2 படகு அமுழத்தக்கதாக மீன்களை பிடித்தார். கைவிடுத்து ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத வார்த்தையின்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பேதுருக்கு அதோடு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். இனி நீ மீன் பிடிச்சது போதும், இனி நீ மனுஷனை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுவேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு 10 நாள் காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கைவிடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தொடர்ந்து வாசிக்கும் போது சீஷர்கள் தொகை எண்ணி முடியாததா இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். தேவன் சொன்னதை சொன்னபடி செய்து தருகிறவர். ஆகவே அந்த வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் நேரம் எடுத்து காலையில் எழுந்த உடனே முதலாவது வேத வசனத்தை படித்து பாருங்கள். அன்றைக்கு உங்கள் சிந்தனை பலனாக காணப்படும். எந்த விதமான டென்ஷனும் வராது, எந்த விதமான போராட்டம் வராது. அந்த சிந்தனையின் தெளிவு, அந்த சிந்தனையின் உற்சாகம், அந்த சிந்தனையின் பலன் அந்த நாள் முழுவதும் உங்களை சமாதானத்தோடு நடத்தும். ஆமென். அந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களும் வெற்றியாக முடியும்.
கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை வசனத்தை வாசிக்கும் போது, முதலிடம் வசனத்துக்கு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை நேர்த்தியாக நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய குணம் நல்ல குணமா, சாந்த குணமா நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசுடைய வசனத்தை தான் தினந்தோறும் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வருஷம் துவங்கும் போது, வருஷத்தின் துவக்கத்தில் தீர்மானம் எடுப்போம், இந்த வருஷம் ஒரு முறை அல்லது இந்த வருஷம் 2 முறை நான் வேதத்தை படித்து முடிப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுப்போம். அது நல்லது. அது ஆரம்ப விசுவாசிகள் அப்படி செய்வது நல்லது, மற்ற விசுவாசிகளும் செய்வது நல்லது. ஆனால் விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் ஒவ்வொரு புஸ்தகமாக, பழைய ஏற்பாடு தனியாக, புதிய ஏற்பாடு தனியாக, நிருபங்கள் தனியாக இப்படி நீங்கள் வாசிக்கும் போது இன்னும் உங்கள் குணம் நல்ல குணமாக மாறி இருக்கும். ஆமென் சொல்லுவோம். வேத வசனத்தின் உபதேசங்கள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். மனம் திரும்புதலை பற்றி ஒருவருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தில் எப்படி சொல்வது, ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றால் வசனத்தில் எப்படி அவர்களுக்கு போதனை கொடுப்பது, அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு வசனத்தில் எப்படி வசனம் சொல்வது என்பதை நீங்கள் வசனத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இன்றைக்கு வந்தாலும் நம்ம செல்வதற்கு ஆயத்தம். கைவிடுத்து ஆமென் சொல்லவா? அல்லேலூயா. நான் போகும்போது சும்மா போகக்கூடாது, குறைஞ்ச ஒரு 1000 ஆத்மாவது சேர்த்து போகணும். ஆமென் சொல்லுவா. குறைஞ்சது. அப்போ பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இந்த 1000-ல் ஒருவன் ஒருத்தி யார் என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்பார். அல்லேலூயா. குறைஞ்சது 1000 ஆத்மாவோடு நீங்கள் பரலோகம் போகும்போது நம்மளை குறித்து சொல்லுவார். இந்த 1000-ல் ஒருவன், 1000-ல் ஒருத்தின்னு சொல்லி நம்மளை பார்த்து ஒரு சாட்சி சொல்வார். அல்லேலூயா. நீங்கள் லட்சங்களும் கோடிகளும் நீங்கள் என்ன செய்யலாம், ஆதாயப்படுத்தலாம். நம்மால் முடியும். உலகத்தொகை பெருகி கொண்டே போகிறது. 800 கோடிக்கு மேலே போயிடுச்சு. அல்லேலூயா. இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது. நம்ம ஊரில் தான் ஆத்மாங்கள், ஏராளமான ஆத்மாங்கள் இருக்கிறார். சொல்லிக்கொண்டே இருக்கலாம், ஆதாயப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நாம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுவா. பேதுரு ஒரு பிரசனத்தில் 3000 5000 பேர் ரட்சிப்புகள் நடத்த முடியும் என்று சொன்னால் நம்மால முடியும். நமக்குள்ள அதே தேவ ஆவியான, நமக்குள்ள அதே வேத வசனம், அதே வேத வசனத்தின் வல்லமை, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் நம்மையும் பயன்படுத்த முடியும். நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வேத வசனத்தை நீங்கள் விரும்பி வாசித்தா உங்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆமென் சொல்லுவான். ஆமென். சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனம். 119 சங்கீதம் 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வசனத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தால் நற்குணசாலிகள் ஆவார்கள். அந்த நற்குணசாலிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமேனா? சந்தோஷமா? ஆமேன், அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், மற்ற புஸ்தகத்துக்கு இந்த புஸ்தகத்துக்கு வித்தியாசம் இருக்கா? உண்மையாகவே வித்தியாசம் இருக்கிறது. 100க்கு 100 வித்தியாசம் இருக்கிறது. மற்ற புஸ்தகங்கள்லாம் நம்ம மனசை வேதனைப்படுத்தும். இந்த ஒரு வேத புஸ்தகம் மட்டும்தான் நம்முடைய மனதிற்கு சமாதானத்தை கொடுக்கும். அந்த சமாதானம் மிகுந்த சமாதானம். ஹல்லேலூயா. உலகத்து புஸ்தகம்லாம் வரும் போகும், ஜீவன் இல்லாதவைகள். ஜீவன் உள்ள ஒரே புஸ்தகம் வேத புஸ்தகம். இதை படிக்க 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 தான் ஆமென் மிகுந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அதோடு நிறுத்திவிடவில்லை. அந்த மிகுந்த சமாதானம் பெற்றவர்களுக்கு இடரல் இல்லை. அப்படின்னா சபையில் வசனத்தை படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, படிக்காதவங்களும் இருக்கிறாங்க. படித்தவங்களுக்கு, வசனத்தை முதலிடம் கொடுப்பவர்களுக்கு இடரல் இல்லை. படிக்காதவங்களுக்கு இடரல் உண்டு. நான் சொல்லலை, மத்தேயு 18 அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார்.
யாரால் இடறல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ, இடறல் வருவது நல்லது. இடறல் கொடுக்கிறவனை என்ன செய்யணும்? ஒரு தண்டனையை இயேசுவே சொல்றார். வெரி குட், வெரி குட். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். கழுத்தில் என்ன செய்யணும்? என்ன கல்? எந்திரங்கல். அதாவது இப்போ மிக்ஸி கிரைண்டர்லாம் இருக்கிறது, அதுக்கு முன்னாடி ஆட்டுக்கல். இட்லி அரைக்க, உளுந்து அரைக்க. நான் எங்கள் வீட்டில் நானும் ஆட்டியிருக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசில், இப்போ இல்லை. அப்போ அந்த ஆட்டுக்கல், அம்மிக்கல், அதை வச்சு தான் டக்க டக்க டக்கடன்னு என்ன செய்வாங்க? மிளகாய் எல்லாம் தேங்காயெலாம் வச்சு நசுக்கி சட்னிக்கு அரைப்பாங்க. அது ருசி வேறு என்ன. அப்போது இயந்திரக்கல்னா அதுலேயும் இந்த தானியங்கள் அரைப்பதற்காக கேழ்வரகு இதெல்லாம் அரைப்பதற்காக ஒரு பெரிய இது வச்சுருப்பாங்க, திருகைக்கல். சரி, நம்ம தமிழில் இயந்திரக்கல்னு போட்டிருக்கு, நம்ம ஊரில் திருகைன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு இடத்துல அது அரைக்கிற ஒரு கல் அப்படியே வச்சுப்போம். ஆட்டுக்கல் விட அது கொஞ்சம் இன்னும் வெயிட்டாக இருக்கும். அப்போ அந்த கனமான ஒரு கல்லை கழுத்தில் கட்டணும். யார் கழுத்தில்? யார் இடறல் உண்டாக்குறாரோ அவங்க கழுத்தில் கட்டணும். கட்டி எங்கே செய்யணும்? குளத்தில், ஆற்றுலலாம் போடக்கூடாது, நேராக கடலுக்கு போகணும். அல்லேலூயா. கடல்லையும் கரையில் போட்டக்கூடாது. அந்த கல்லையும் தூக்கணும், அந்த ஆளையும் தூக்கணும். தூக்கிட்டு போய் ஆழத்தில் போடணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ தண்டனை எப்படி இருக்கு பாருங்க. பைபிளில் நமக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிற தண்டனை இடறல் உண்டாக்குறவளுக்கு, நமக்கு இல்லை. நம்ம வசனத்தை படிக்கலனால இடறல் வருது. அது யாரால் வருதோ அந்த நபருக்கு அந்த தண்டனை. ஆனால் இடறலில் பாதிக்கப்படுகிற நாம் வசனத்துக்கு திரும்பி, வசனத்தை நான் படிப்பேன், வசனத்தை நான் ஆராய்ச்சி செய்வேன், வசனத்தை மனப்பாடம் பண்ணுவேன், வசனத்தில் நடப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு இடறல் இல்லை. நல்லா சொல்லுவான், இடறல் இல்லை. நான் வசனத்தை படிப்பேன், எனக்கு இடறல் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே நாம் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் ஆமென், நாம் பாவம் செய்ய மாட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 119 சங்கீதம் 11 வசனம் ஒரு வாசிப்போம். 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. ஒரு நிமிஷம் சிஸ்டர், அந்த பக்கம் சொல்லுங்க. 745. 745 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் குறிக்கிறதா குறித்து கொள்ளுங்க. சங்கீதம் 119:11 வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. ஏசப்பா, நான் உங்களுக்கு விரோதமா அசுத்தமோ, அநியாயமோ, அக்கிரமமோ, பாவமோ செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வைத்தேன் என்று சொல்வதற்கும் வைத்தேன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை தூக்கத்திலே எழுப்பி இந்த வசனம் சொல்லு, மத்தேயு 11:28 சொல்லு அப்படின்னு சொன்னால் நாம் சொல்லுவோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலம் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. அப்படின்னா தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் வசனம் சொல்லணும். சிறு பிள்ளைகள் அவங்க வசனத்தை படித்து படித்து வளர்ந்து வரும்போது நன்மை தீமை அறிந்து அவர்கள் தீர்மானிக்கின்ற வயதிலே அவர்கள் கற்றுக்கொண்ட வேத வசனம் நன்மையை தெரிந்து கொள்ள, ஜீவனை தெரிந்து கொள்ள, பரிசுத்தை தெரிந்து கொள்ள வழி நடத்துகிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சபை வளர்ச்சியிலே தேவனுக்கு பிரியமானபடி நடக்கிற மனிதர்களை கவனித்து பார்த்தால் வசனத்தை சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் வசனத்துக்காக நிற்கிறார்கள். கைவிடுத்து ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா. நாம்
வயது வந்த பிறகு, நன்றாக படிக்க தெரிந்த பிறகு, வசனத்துக்கு நிற்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தினாலே நடத்துகிறார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக மனப்பாடமாக இருதயத்தில் எழுதி வைக்கப்பட்டது போல இருக்கும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தத்திலே முன்னேறுவோம். ஆமென் சொல்லுவோம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைய தினத்திலே கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. சனிக்கிழமைகளில் காத்திருப்பு ஜெபம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அற்புதத்தை, அதிசயத்தை, அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த காத்திருப்பு ஜெபத்திலே தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நாளைய தினம் திங்கட்கிழமை தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுவான். திங்கட்கிழமை நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை தேவன் அற்புதம் செய்வார். அப்படினால் நாம் நம்மை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிறோம். கைவெடுத்து ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பரிசுத்தமும் அற்புதமும் தேவன் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில தந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு வேத வசனம் தான் நம்முடைய இருதயத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அந்த வசனம் தான் நம்முடைய குணத்தை மாற்றுகிறது. அந்த குணம்தான் நமக்கு மிகுந்த சமானத்தை பெற்றுக்கொள்ளவும் மன மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரை தனித்தனியாக நாம் விசாரிப்போம் சொன்னால் சிலர் மனதிலே மகிழ்ச்சி இல்லை. இன்றைக்கு தேவன் மகிழ்ச்சியினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பூமியை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் சுதந்திரிப்போம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்கள் வரைக்கும் நாம் பூமியை சுதந்திரித்து என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்திலே மீண்டும் வருவோம். 35வது வசனத்தையும் 40வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாயிருந்தான். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆமென். நான் செய்தியை முடிக்க போகிறேன். இந்த 2 வசனத்திலேயும் நடுவில் உள்ள வசனங்கள் இருக்கிறது. நாம் அதை கவனித்து இந்த செய்தியை முடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியை சுதந்தரிப்பதற்கு தேவன் கடைசியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை 37ஆம் வசனம். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமன் செம்மையானவன். உத்தமனை நோக்கி அப்படின்னா குற்றம் சாட்டப்படாதவன். உத்தமன் என்று சொன்னால் குற்றம் சாட்டப்படாதவன். செம்மையானவனை, சரியாய் நடக்கிறவனை பார்த்து அவனுடைய முடிவு சமாதானம். ஆமென் சொல்லுவான். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் கொடிய பலவந்தன் அவன் பலவந்தம் பண்ணுகிறவன். பலவந்தம் பண்ணுகிறதிலேயே கொடியவன். ஆகவே தான் அவன் பெயரே சொல்லப்பட்டிருக்கிறது கொடிய பலவந்தன். அவன் எப்படி இருக்கிறான்? தனக்குன்னு ஒரு நிலத்தில் பச்சையான மரம் போல பசுமையாக இருக்கிறான். உடல் ஆரோக்கியம், அவன் கையில் பணம், அவன் கையில் அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவன் செய்கின்ற செயல் துர்க்குணம், அவன் செய்கிற கிரியை துர்க்கிரியை. ஆகவே அவன் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தேவனும் அவனை அங்கீகரிக்கவில்லை. அவன் ஒளிந்து போனான். 38ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அவன் காணப்படவில்லை. அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. தன்னுடைய நிலத்தில் பச்சையான மரம் போல பசுமையாக இருந்த அவன்
அந்த நிலத்திலே அவன் இல்லை. அவனை தேடினேன். வேற எங்கேயாவது தோட்டத்தில் இருக்கிறானா, வேற எங்கேயாவது ரோட்டில் இருக்கிறானா, வேற ஊரில் இருக்கிறானா தேடினேன். அவன் காணப்படவில்லை, நம்ம கண்ணுக்கே தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 39 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அப்போ தேவனை நம்பியிருக்கிற நீங்களும் நானும் நீதிமான்கள் என்று நாம் வசனத்தை கவனித்தோம். 29 வசனில் நீதிமான்கள் பூமியை சுதந்திரிப்பான்னு சொல்லி கவனித்தோம். அந்த நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். ஆமென் சொல்லுவாங்க. கர்த்தரே அடைக்கலாம், இயேசுவே அடைக்கலாம். பாடல் பாடும்போது அருமையான அண்ணன் அந்த வார்த்தையை, அடைக்கலம் என்ற வார்த்தையை தெளிவாக சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 வசனம் எல்லாரும் கவனிப்போம். கர்த்தர் நீதிமான்களுக்கு உதவி செய்து நீதிமான்களை விடுவிப்பார். நீதிமான்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியால் நீதிமான்கள் துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆமென். அந்த அவர்களுக்கு என்ற இடத்திலே நீதிமான்களுக்கு, அவர்களை என்ற இடத்திலே நீதிமான்களை, அவர்கள் என்ற இடத்திலே நீதிமான்கள் என்று சொல்லி இன்னும் சற்று சொந்தமாக ஒவ்வொருவரும் அதை உரிமையாக கொள்வோம் என்று சொன்னால், கர்த்தர் ஜான் பால்ராஜுக்கு உதவி செய்து ஜான் பால்ராஜை விடுவிப்பார். ஜான் பால்ராஜ் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியால் ஜான் பால்ராஜை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். உங்கள் பெயரை அதில் சேர்த்து படிங்க. இன்னும் வசனத்தில் உறுதிப்படுவீர்கள். உங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு பயம் இருக்காது. சிலருக்கு பயம் இருக்கும். ஆனால் அந்த வசனத்தை நல்லா படித்து புரிந்து கொண்டா அந்த பயம் விலகிடும். ஆமென் சொல்லுவான். தேவன் பலன் தருகிறார். பதஷ்டம் நம்ம விட்டு போய்விடும். தைரியம் உண்டாகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுவான். பதஷ்டம் நீங்கினாதான், பயம் நீங்கினாதான் எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயத்தோடு இருந்தால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பயம் விலகணும். பயம் விலக வசனத்தை தெளிவாக படிப்போம். ஆமென் சொல்லுவோம். உரிமையாக்கி கொள்வோம். எனக்கு என்று சொல்லி உரிமையாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை கட்டளையிடுவார். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஆமென். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இன்னும் வசனங்கள் உண்டு. கர்த்தர் சித்தமுள்ள வரும் நாட்களில் அவர்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வீட்டில் சென்று நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றென்றைக்கும் மேலே வாசமாயிருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வாசமாக இருக்கிற இடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்து கொள்ள தேவன் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது பூமியை சுதந்தரித்து கொள்ளுவாய். ஆமென். ஹல்லேலூயா. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதே முடிவு. செம்மையானவனை பார்த்து அவனுடைய முடிவு சமாதானம். எங்கள் தேவனே, நீங்கள் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறப்பா. பூமியை சுதந்தரித்துக் கொள்வான்னு சொன்னீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொந்தம் இல்லாத இடத்திலிருந்து வருத்தம், வேதனை, கஷ்டம், நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் மாற்றினவர். எங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆமென். தகப்பனே, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்கள் நாம் மகிமைப்படட்டும்.
ஆமென். ஒரு நிமிஷம் கூட கை உயர்த்தி உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் அலகாபாத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஆனந்தராஜ், அவருடைய மூத்த மகள் 24 வயது மூத்த மகள் வேதாம் கல்லூரியில் பட்டம் பெற்ற அடுத்த நாள் ஜுரத்தினாலே அவதிப்பட்டால் சில நாட்கள் சிகிச்சை பெற்றாலும் இன்று காலை கர்த்தருக்குள் நித்திரடைந்து விட்டால். செவ்வாய்க்கிழமை காலையில் சென்னையில் அடக்க ஆராதனை இருக்கிறது. கர்த்தர் அந்த ஊழியர் குடும்பத்துக்கு ஆறுதலை கட்டளையிட வேண்டும். கைவிடுத்து எல்லாரும் ஜோமனும். ஹல்லேலூயா. சகல விதமான ஆறுதலின் தேவன் அந்த மிஷினரி ஊழியத்தில் இருக்கிற பாஸ்டர் ஆனந்தராஜுக்காக, அவருடைய மனைவி சத்யாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றும் 2 பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சபை விசுவாச மக்களுக்கு நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீர் அவளை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்த வேண்டுகிறோம். இந்த அடக்காரம் நடக்கும்போது உடைய பிரசன்னம் நிறைவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் யாவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய பெயரை சொல்லி ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. 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 வாழ்த்து சொல்லும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு